இன்றைக்கி நாம் உளுந்து சோப்புக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து சோப்பு வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்பு. அதுக்கான ரெசிபி என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து அரை கப் வந்து லை எடுத்திருக்கேன். லை அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அதே கப்பில் வந்து நான் 1.25 கப், நான் இப்போ எந்த கப்பு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். இதே மெஷர்மெண்ட்டில் இந்த கப்லேயே நான் வந்து 1.25 கப் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் மினரல் வாட்டர் எடுத்துக்கணும். அதே கப்பில் வந்து கோகோனட் ஆயில் வந்து 1.5 கப்பு, கேஸ்டர் ஆயில் 1/4 கப்பு, பாம் ஆயில் 1 கப்பு, சன்ஃப்ளவர் ஆயில் 3/4 கப்பு. இது கூட நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தண்ணியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அது கூட நான் பயோ என்சைம் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து எல்லா ஆயிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஆயில் கூடயே பயோ என்சைமும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த பயோ என்சைம் என்னென்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக கொண்டு வரும். ப்ளஸ் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதும் ஒன்று கிடையாது. அந்த விதத்தில் நான் வந்து இப்போ இதுக்கு இந்த எல்லா ஆயில்ஸையும் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட பயோ என்சைமையும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே லை நான் சொன்னேன் இல்லையா, வாட்டரையும் லையும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். நமக்கு லை கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம லை கூட அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுறப்போ ஹீட்டுங்கிறது ஒன்று ஜெனரேட் ஆகும், ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நம்ம இதை பண்ணுறப்போ கையில் க்ளவுஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் பண்ணணும். இது நம்ம முதலே பண்ணி வச்சிடணும். பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அந்த லையை நான் முதலே ப்ரிப்பேர் பண்ணி இதில் வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ரப்பிங் ஆல்கஹால் எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் நம்ம இது கூட உளுந்து சொன்னேன் இல்லையா, உளுந்தை வந்து நான் அரைச்சி அது கூட ஆலோவேரா ஜெல் போட்டு அரைச்சி அதையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ சோப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சோப் பண்ண போகிறோன்னா அதோட ப்ரிப்பரேஷனை நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலில் வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து லேவெண்டர் எசென்ஷியல் ஆயில் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. அதையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ ஆயில் எல்லாத்தையும் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஆயிலை நல்லா அந்த பயோ என்சைம் வந்து இது கூட மிக்ஸ் ஆகணும். பயோ என்சைமை எக்காரணத்தை கொண்டும் நம்ம லைக் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. பயோ என்சைமை வந்து நம்ம லைக் கூட மிக்ஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய குட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு போயிடும். நான் இப்போ சிட்ரஸ் பயோ என்சைம் தான் இது கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம இப்போ லையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட இப்போது நான் லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடக்கூடாது. லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே நம்ம லை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். லை ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லை நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அதோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதை வந்து நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போது நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸாவது மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸ்லோ ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் இப்போ வந்து
விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண போகிறேன். நான் 2 கேப்சூல் ஆட் பண்ண போகிறேன். நான் இப்போது ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிட்டேன். 2 கேப்சூல் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இது கூட இப்போ நான் உளுந்தும் ஆலோவேரா ஜெல்லும் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல்லும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக லாவெண்டர் எசென்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 ml மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இப்போது. அதுவும் வச்சு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். முதலுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இனி கொஞ்சம் நமக்கு ட்ரேஸ் வரணும். இப்போ ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இது இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நான் எடுத்து மோல்டில் ஊற்ற போகிறேன். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 சோப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மோலில் எல்லாத்தையுமே சோப்பை ஊற்றி வச்சாச்சு. மேலே நான் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இப்படியே ரெஸ்டிங் பொசிஷனுக்கு ஒரு 1 day 24 hours நம்ம விட்டுருவோம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த சோப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.